وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. அல்லாஹ் ஹைராகட்டும். கம் க்ளோஸ், முன்னுக்கு வாங்க. ஹதரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை தன்னுடைய மகனுக்கு ஒரு வசியத்து செஞ்சார். குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, சூரா லுக்மான் என்று சொல்லி. அந்த சூரா என்னன்னு சொன்னால், அந்த சூறாவில் அதிகமான பகுதிகளில் ஹதரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செஞ்ச புத்திமதிகளை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. யா புனைய, என்னுடைய அருமை மகனே, அக்மிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டு. பூமிக்கு மேல வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, நீ எவ்வளவு தான் பெரிய ஆளாக இருந்தாலும் பூமிக்கு மேலே பெருமை பிடித்தவனாக நடக்காதே. நீ எப்படித்தான் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இப்படியான புத்திமதிகள் ஏராளம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. இது தவிர இது போக இன்னும் ஏராளமான புத்திமதிகள் ஹதீஸ்ல வந்திருக்குது. இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால் 4 லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன 4 புத்திகளை பற்றி மட்டும் சொல்ல போறேன். ஒரு கட்டத்தில் தன்னை மகனுக்கு சொன்னாங்க, நான் உனக்கு 4 விஷயம் சொல்றேன். இதுல 2 விஷயத்தை வாழ்க்கையில மறக்கவே கூடாது. 2 விஷயத்தை வாழ்க்கையில மறக்கவே கூடாது. எப்பயும் இது ஞாபகத்தில் இருக்கணும். இது எப்பயும் ஞாபகத்தில் இருக்கணும். சந்தோஷத்திலேயே மறக்கக்கூடாது, துக்கத்திலேயே மறக்கக்கூடாது. மறுவ சொன்னாங்க, இன்னும் 2 விஷயம் சொல்றேன். இந்த 2 விஷயத்தை வாழ்க்கையில ஞாபகம் வைக்கவே கூடாது. எப்ப ஞாபகம் வைப்பீங்களோ அன்றைக்கு முசீபத் ஆரம்பிச்சிடும். எப்ப இது 2 மறப்பீங்களோ அன்றைக்கு முசீபத் ஆரம்பிச்சிடும். 2 விஷயம் ஞாபகத்தில் வைக்கணும், 2 விஷயம் மறக்கணும். ஒன்று சொன்னாங்க, 2 விஷயம் வாழ்க்கையில மறக்கக்கூடாது, ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒன்று, அல்லாஹ்வை மறக்க வேண்டாம். அல்லாஹ்வை மறக்க வேண்டாம். எப்பயும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்ற பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நிலைமைகளை மாற்றக்கூடியவன். அல்லாஹ் கண்ணியத்தை கேவலமாக்கக்கூடியவன், கேவலத்தை கண்ணியமாக மாற்றக்கூடியவன், வறுமையை செல்வமாக ஆக்கக்கூடியவன், செல்வத்தை வறுமையாக ஆக்கக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைத்தையும் செய்ய சக்தி படைத்தவன். எனவே ஒரு நாளும் நீ அவனை மறந்து வாழாதே. ஒரு நாளும் அவனை மறந்து வாழாதே. எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவோம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய சிந்தனை எப்பயும் மனதுக்கு இருக்கணும். அல்லாஹ்வை மறக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை. உலகத்தில் எல்லா இபாதத்துகள், எல்லா வணக்க வழிபாடுகள் அனைத்தை விடவும் அல்லாஹ்வுக்காக மேலானது அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய ஞாபகம். நீங்க எந்த ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வணக்கத்துக்கு முன்னால சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன இருக்கணும்? உது செஞ்சிருக்கணும், கிப்லாவை முன்னோக்கணும், குர்ஆன் ஓதணுமா, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. குர்ஆன் ஓதணுமா, ஒரு பெண் அவட மென்சஸ் காலத்தில் குர்ஆன் ஓதணுமா, அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
எந்த ஒரு இபாதத் எடுத்துக்கொண்டாலும் அந்த இபாதத்துக்கு ஒரு காலம், ஒரு நேரம், அல்லது கிபிலாவை முன்னோக்கணும், ஒரு செய்யணும், ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய zikr இருக்குதே, இந்த zikருக்கு எந்த கண்டிஷனும் இல்லை, எந்த கண்டிஷனும் இல்லை. வல zikruல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய zikr அனைத்தை விடவும் பெருசி, எல்லாத்தை விடவும் பெருசி. அல்லாஹ்வுடைய zikr எப்பவும் வாயில் இருக்கணும், எப்பவும் உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய zikr. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏண்ட zikr உங்களுக்கு மறக்கிறதுக்கு எங்கேயும் அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய zikr தொழுது முடிச்சிட்டீங்களா, தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வை நீங்க zikr செய்யுங்க. நாங்க தொழுகை ஒரு zikr, தொழுகை ஒரு zikr, தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வை நீங்க zikr செய்யுங்க. அல்லாஹ் மறக்கிறார். யுத்தகலத்துக்கு போறீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுத்தகலத்துக்கு போறீங்க, கையில நெருப்பு தணல் போல வாள் உங்கள்கிட்ட இருக்குது, எதிரிட்டையும் இருக்குது. நீங்க அவரை வெட்ட போறீங்க, அவர் உங்களை வெட்ட போறாரு. சுப்ஹானல்லாஹ். குழந்தைகளை அனாதையாக்குறதுக்கு நியத்து வச்சு வந்திருக்கிறீங்க, மனைவியை விதவையாக ஆக்கிற நியத்துல வந்திருக்கிறீங்க, நாட்டுக்கு மறுவ திரும்பி போற நோக்கம் உங்களுக்கு இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அப்படிப்பட்ட போர் முனையிலையும் நீங்க என்ன நீங்க மறக்க கூடாது, அங்கே நீங்க zikr செய்யுங்க. எங்க zikr செய்யுங்க? யுத்தகலத்துல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது எதிரிய சந்திக்கிறீங்க, யுத்தம் செய்ய போறீங்க, ஏண்ட உயிரா ஓண்ட உயிரான் இருக்கிறீங்க, கையில வாள் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நீங்க ஜிஹாது செய்றீங்க, ஆனாலும் அந்த கட்டத்திலையும் இந்த zikr நீங்க மறக்க வேண்டாம். என்ன நீங்க மறக்க கூடாது? அல்லாஹ்வுக்காக விருப்பமானது அல்லாஹ்வுடைய zikr, அல்லாஹ்வுடைய சிந்தனை. இன்னும் ஒரு ஆயத்துல சொல்றான், ஜும்மாவுடைய தொழுகையை தொழுது முடிச்சிட்டீங்க, ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு, தொழுது முடிச்சா போங்க பஜாருக்கு, தெருவு போங்க, வியாபாரம் செய்ய போயிட்டு. அல்லாஹ் தருவான் என்று சொல்லிருக்கிறதல்ல, சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும். அல்லாஹ் தருவான் என்று சொல்லி உட்கார சொல்ல மார்க்கம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் வந்தாங்க பள்ளிக்கு, துஹாவுடைய நேரம், துஹாவுடைய நேரம் உண்டா ஒரு 10-11 மணி இருக்கும். பஜார் நல்ல பீக் டைம், நல்ல பஜார் மாஷா அல்லாஹ் நல்ல பீக்கா இருக்குது. பார்த்தா 2-3 பேர் பள்ளி குளிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு खलीफा सुब्हानल्लाह அவரை போல ஒரு खलीफा பிறக்க மாட்டார். ஹிஸ்டரியில அவரை போல ஒருவர் வாரது கஷ்டம். உலகத்தை வழி நடத்தினார். 10 வருடம் உலகத்தை ஆட்சி செஞ்சார். எப்படிப்பட்ட ஆட்சிண்டா, இன்றைக்கும் அரசியல் படிச்சவங்க சொல்றாங்க உமருடைய ஆட்சியை போல ஒரு ஆட்சி தான் உலகத்துக்கு வரணும்னு சொல்லி. அரசியல் படிச்சவங்க, அரசியல் அபிமானிகள் சொல்றாங்க உமருடைய நிர்வாகம், உமருடைய ஆட்சி. உமர் ரலியல்லாஹு பள்ளியில் போனாங்க. போயிட்டு பார்த்த ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க தெரியுமா, சும்மா உட்கார்ந்து கொண்டு அவங்க தொழுது கொண்டு இருக்கிறாங்க. கேட்டாங்க, என்னப்பா தொழில் இல்லையா, சம்பாத்தியம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்னமோ சொன்னாங்க. இல்ல, உமர் ரலியல்லாஹு அடுத்த தொழுகையில மிம்பர்ல இருந்தாங்க. ஏறி சொன்னாங்க மக்களை பார்த்து, இங்க வாங்க சொல்றேன், பூமி ரொம்ப விசாலமானது, பூமி ரொம்ப விசாலமானது. வானத்தால் அல்லாஹ் தங்கத்தை மழையாக கொட்டுறதில்ல, தண்ணிதான் மழையாக கொட்டும், தண்ணிதான் மழையாக கொட்டும். பூமி அல்லாஹ் விசாலமாக்கி இருக்கிறான். நீங்க எல்லாரும் போயிட்டு வத்தஜிரு, வியாபாரம் செய்யுங்கோ, தொழில் செய்யுங்கோ. வஅலமு அன்ன ஸமாஅ லா தும்திரு ذهبا ولا فضة. வானத்தால தங்கம் வெள்ளி கொட்டுறது இல்ல, வானத்தால கொட்டுறது தங்கம் அல்ல, தண்ணி. இந்த தண்ணியத்தான் நீங்க அரிசாக மாத்தணும், இந்த தண்ணியத்தான் நீங்க அப்பலாக மாத்தணும், இந்த தண்ணியத்தான் நீங்க ஷோராக மாத்தணும். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, இன்னா சபபனல் மாஅ ஸப்பா சும்ம ஷகக்னல் அர்த ஷக்கா. நாங்க தண்ணியை கொட்டுறோம், இந்த தண்ணியத்தான் நீங்க முயற்சி செஞ்சு மாத்தணும் வேற உண்டாக. சும்மா தின்ன வானம். தொழில் செய்யுங்க, தொழில். நல்ல ஒரு சம்பவம் இருக்குது குர்ஆன்ல. எப்ப ஞாபகம், இந்த பிரிட்டிஷ்காராக்கள், இந்த வெள்ளையர்கள் என்னெல்லாம் அமல் செய்றாங்களோ இது முக்காவாசி அல்லது 90% அது குர்ஆன்ல இருந்து எடுக்கப்பட்ட விஷயம் தான். இவங்களுக்கு சிஸ்டம் இருக்குது.
ஸ்டடி பிளஸ் ஒர்க். சும்மா ஸ்டடி இல்ல, சும்மா ஸ்டடி இல்ல. யூனிவர்சிட்டியில் போயிட்டு 40 வரா, ஒரு கிழமைக்கு 40 வரா, 20 அவர் படிங்கோ, 20 அவர் முயற்சி வேலை செய்யுங்க. இஸ்லாம் சொல்றது எண்டைக்கு புள்ளைக்கு 15 வருஷம் ஆகிட்டதோ அண்டைக்கு புள்ள அவுட் ஆஃப் பேரோல், மாப்பட பேரோல்ல புள்ள இல்ல, தனி அவர் சம்பாதிக்கும், தனி அவர் சம்பாதிக்கும். உங்களோட எக்கானமியை நீங்க பார்த்துக்கோங்க. குர்ஆன்ல வருகிறது, சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ரொம்ப ஆச்சரியமானது. குர்ஆன் எக்கானமியை பத்தி குர்ஆன் பேசிக்குது. ஒரு அரசன் கனவு காண்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எந்த அரசன் தூக்கி மறியல்ல போட்டானோ அதே அரசன் ஒரு கனவு காண்றான். وقال الملك إني أرى 7 بقرات سمان يأكلهن 7 عجاف و7 سنبلات خضر. ஒரு அரசன் கனவு காண்றான். என்ன கனவு? ஆச்சரியமான கனவு. இந்த கனவுக்கு ஒரு கனவை கண்டோன்னே பயந்துட்டான். கனவுக்கு பெரிய தாற்பயம் இருக்குது. கனவை பற்றி மிச்சம் ஹதீஸ் கலந்து இருக்குது. கனவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு மறுபக்க திரும்பி கேட்பாங்க, யாரும் கனவு கண்டீங்களா, நல்ல கனவு கண்டீங்களான்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க கண்ட கனவுகளை. அந்த கனவுக்கெல்லாம் தாற்பயம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கண்ட கனவேலும் இருக்கும் என்றால் தந்த கனவை முன்வைப்பாங்க. நான் இப்படிப்பட்ட கனவு கண்டேன், இந்த கனவுக்கு தாற்பயம் இதுதான் என்று சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு இது நபியினுடைய முஸ்தகில்லான தனிப்பட்ட ஒரு அமல். இது தனிப்பட்ட ஒரு அமல். கனவு காணுவாங்க, கனவுக்கு தாற்பயம் சொல்றது. ஆனா கனவு காண்றதுக்கும் கனவு காணக்கூடிய முறையில தூங்கிக்கணும். எப்படியே கனவு காண்றதுக்கும் நல்ல கனவு தென்படுறதுக்குரிய முறையை தூங்கிக்கணும். அது என்ன முறை? அதுக்கு முறை ஒன்று இருக்குது. ஒவ்வொரு தூங்கணும், குர்ஆன் ஓதிக்கொண்டு தூங்கணும், தஸ்பீஹ் ஃபாத்திமா ஓதிக்கொண்டு தூங்கணும், முஅவ்விதத்தைன் அதாவது குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதணும். அதை முகத்தில் தடவிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா சஜதா, சூரா முல்க் ஓதாம கட்டிலுக்கு படுக்கைக்கு போக மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஓதிக்கொண்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டே மௌத்தாகிறேன், உன்னுடைய பேரை கொண்டே இன்ஷா அல்லாஹ் எழும்புவேன் என்ற துஆவை ஓதிக்கொண்டு ஒருத்தர் படுப்பார் என்றிருந்தால் அவர் காணக்கூடிய கனவு நல்ல கனவாகத்தான் இருக்கும். இன்னைக்கு எங்கட கனவு போல எப்படியே ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து அமைச்சி 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 அப்படியே கண்புத்தி போடும். ஒரு காலம் இருந்துச்சு தஸ்பீஹ உருட்டி 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 உருட்டின்னு செய்வாங்க. தூங்கிக் கொண்டிருந்த மக்களுடைய கையில தஸ்பீஹ் போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் கையில வந்துட்டு. இது ஹாலத். இது சின்ன புள்ளைக்கு மீதான், பெரிய புள்ளைக்கு மீதான், வாப்பக்கு மீது உம்மக்கு மீது செல்வத்தை டிவி ஒன்று வாங்கி நியூஸ் பார்க்கறதுக்கு. நியூஸ் பார்க்க வாங்கின டிவியை லொபியில வைங்களே வாப்பா, என்னத்துக்கு பெட்ரூம் கொண்டு வரீங்க? நியூஸ் பார்க்க வாங்கின டிவியை பெட்ரூம்ல லொபியில வைங்களேன், என்னத்துக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு டிவி? சுப்ஹானல்லாஹ். மனிதனுடைய தூக்கத்தையும் இந்த காலம் பாவமாக மாத்திட்டது. மனிதனுடைய தூக்கமும் இந்த காலம் பாவமாக மாறிட்டது. எதை பார்க்கிறோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வயிற்றுல புள்ளைய சுமந்து கொண்டு எதை பார்க்கிறோமோ அதுதான் புள்ளையும் பார்க்கும். வயிற்றுல புள்ளைய சுமந்து கொண்டு எதை பார்க்கிறோமோ இதைத்தான் புள்ளையும் பார்க்கும். எதை பேசுறோமோ அதைத்தான் புள்ளையும் பேசும். இது ரொம்ப ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். இது அல்லாஹ் குர்ஆனை பத்தி மிக தெளிவா சொல்லியிருக்கிறான். குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்குள்ள சொல்றான், இது ஒரு விவசாயம். என்னது? வஆது ஹர்ஸக்கும் அன்னா ஷிஅதும். உங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு இது ஒரு விவசாயம், அதாவது அக்ரிகல்ச்சர். நீங்க ஒண்ட நாட்டுறீங்க, நீங்க ஒண்ட நாட்டுறீங்க வாப்பா, அது முளைச்சு வரணும். நாங்க 2 பேரும் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சது என்ன துஆ ஓதணும்? குடும்பம் நடத்த ஆரம்பிச்சக்குள்ளேயே 2 பேரும் தாம்பத்திய உறவு, அதாவது தனிப்பட்ட ஒரு குடும்ப இல்லற வாழ்வை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு துஆ இருக்குது. அதாவது துஆவை ஓதிக்கொண்டுதான் எங்களோட வாழ்க்கையை நாம் ஆரம்பிச்சோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவா சொன்னாங்க, கல்யாணம் முடிச்ச முந்தி நீங்க பார்த்துக்கோங்க எங்க பைத்து நீங்க தண்ணியை ஊத்த போறீங்கன்னு சொல்லி. எங்க பைத்து நீங்க தண்ணியை ஊத்த போறீங்க இதை பார்த்துக்கோங்க. எந்த பூமியில நாங்க விரும்புற ஆப்பிள் நாட்டோரம் உண்டு, ஆனா வாங்கின வயல் என்னது வாங்கின வயல், வயல்ல ஆப்பிள் மரம் மரமாட்ட அப்ப மரத்தை வச்சா மரம் செத்து போயிடும். மரம் என்ன செய்யும் சொல்றாங்க, நல்ல கிரேட் செய்கிறீங்க கனடாவில், இது நாட்டோரம், இதுக்கு வாங்கின பைத்து எங்க கெலியோர பைத்து வாங்கினது நல்ல ஒரு வயலை வாங்கிக்குது. வயல்ல கிரேப்ஸ் நாட்டே வாப்பா, அது வயல்ல நெல்லத்தான் நாட்டேடும். நாங்க நினைக்கிற சாலிஹான புள்ள பிறக்கணும். இமாம் ஷாஃபியை போல, இமாம் மாலிக்கை போல, இமாம் ஹஸனுல் பன்னாவை போல, அல்லாமா மௌதூதியை போல, முஹீதுன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி போல போன்ற பெரும் மகான்கள் பிறக்கணும் என்று நாங்க நியத்து வச்சிர. ஆனா அவங்களோட உம்மாவை போல நான் ஆகணும்டா அது கொஞ்சம் கஷ்டம். அவரோட வாப்பா போல நான் ஆகணும்டா அது கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்கு இமாம் ஷாஃபியை போன்றவங்களை பெற்றெடுக்க ஏதும், இது முடியும், பாசிபிள், ஏதாம இல்ல. ஆனா அவங்களோட உம்மாவை போல உம்மா வரணும், அவங்களோட வாப்பையை போல வாப்ப வரணும். இன்றைக்கு பாசிபிள். நாங்க எல்லாரும் விருப்பம் எங்களை புள்ளதான் மாறணும், நாங்க இருக்கிற மாதிரியே இருப்போம். we cannot change. அது கஷ்டம். புள்ள திருந்தோணும், இது நடக்காது வாப்பா. உலகத்தில் எந்த ஒரு அவுலியாவும் அவுலியாவாக மாறல்ல, மதரசாவில் போய் அவுலியாவாக மாறல்ல. அவுலியாக்களாக மாறுவது உம்மட மடியில தான். எங்கே? உம்மட மடியில. எந்த ஒரு அவுலியாவும் சும்மா அவுலியாவாக மாறல்ல. ஒவ்வொரு அவுலியாவும் அவுலியாவாக மாறுவது எங்க? உம்மட மடியில. எல்லாருக்கும் தெரியும் ஹஜ்ரத் முஹீதுன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி சம்பவத்தை எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்றாங்க? அவங்க உம்மா வாப்பா யாரு? உம்மா யாரு? வாப்பா யாரு? ஆத்தில கண்ட ஒரு அப்பளை சாப்பிட்டான், சாப்பிட்டதின் காரணமாக இது பசி வந்துச்சு, சாப்பிட்டாங்க, இது ஹராமோ தெரியாது, அதை தேடி போனாங்க ஹலாலாக்கி கொள்றதுக்கு. சுப்ஹானல்லாஹ், அங்க வச்சுட்டான் ஒரு ஒப்பந்தம் நடக்குது, கல்யாணம் முடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நிதானமா யோசிங்க பார்ப்போம். இது ஒரு கதை அல்ல, இது யதார்த்தம், இது ஒரு யதார்த்தம். இன்றைக்கு ராவத்தி கற்பிணி தாயும் ஒரு பெண் கற்பிணி ஆகிட்டா, அவன் பிரெக்னன்ட் ஆகிட்டா, அவக்கு சொல்ற நீங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணும். என்ன பெட் ரெஸ்ட் என்ன கொடுக்கிறது? கையில குர்ஆனா, கையில குர்ஆன் ஆயிக்கும், கையில ஹதீஸ் தவாயிக்கும். நீங்க ரெஸ்ட் எடுங்க, உங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்க வச்சுக்கிறோம். முன்னுக்கு ஒரு பொட்டி உண்டு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு முன்னுக்கு ஒரு பொட்டி, நீங்க எழும்பக்கூடாது. இது நோய் இல்லை வாப்பா. ஒரு பெண் பிரெக்னன்ட் ஆகிறது நோய் இல்லை, அது அவருக்கு இவக்கக்கூடிய ஒரு மாடு, ஒரு ஆடு, ஒரு பூனை என்ன செய்து பிரெக்னன்ட் ஆகுது. இன்றைய உலகம் அதையும் வர்த்தகமாக மாற்றிவிட்டது. ஒரு பெண் பிரெக்னன்ட் ஆகிட்டா எனக்கு எப்படி சல்லி சம்பாதிக்கணும், எனக்கு எப்படி வருமானம். நாங்க உதாரணமாக எங்களுக்கு முந்தி உள்ளவங்க யாரும் வைத்தியசாலையில வச்சு பிறக்கல, எல்லாரும் பிறந்த வீட்டுல தான், எல்லாரும் பிறந்த வீட்டுல. இன்றைக்கு எப்படிப்பட்ட உலகம் என்றால், இன்றைக்கு உலகம் எல்லாவற்றையும், உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அனைத்தையுமே வர்த்தகமாக மாற்றிவிட்டது. கமர்ஷியலைஸ், பயங்கரவாதத்தையும் கமர்ஷியலைஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு பயங்கரவாதம் என்ற பேர்ல வியாபாரம், எல்லாம் வியாபாரம். நல்லா ஞாபகம், நான் அன்பா சொல்றேன், உலகத்தில் தூங்கக்குள்ள தூக்கத்தை இபாதத்தாக மாற்றுங்கோ, தூக்கத்தை பாவமாக ஆக்கவானும். இன்னைக்கு எத்தனையோ பேர் தூங்குறாங்க, டிவி அப்படியே வேலை ஒடிக்குது, பார்த்தா என்ன ஓபன கிடைச்சல, எலும்பி பார்க்கிறாங்க, தூங்கக்குள்ளே அதே பார்த்து கொண்டு தூங்கிறாங்க, எலும்பி முடிச்சு பார்த்தா மாத்தா பார்க்கிறாங்க. எப்படிக்கும் இது ஃபேக்ட், இது உண்மை, இது உண்மை. அல்லாஹ்வுடைய zikர்ல தூங்கி அல்லாஹ்வுடைய zikர்ல முடிக்க வேண்டிய சமூகத்தை இன்னைக்கு எங்கட எதிரிகள் எப்படி திரும்ப தூக்கமாக்குறாங்க. நீங்க இதை பார்த்து கொண்டே தூங்கோ, நீங்க இதை பார்த்து கொண்டே எழும்பும் போது சொல்லி ராவேல தூங்கக்குள்ள நல்லதை பார்த்துக்கொண்டு, நல்லதை பேசிக்கொண்டு, நல்லதை ஓதிக்கொண்டு தூங்கும்போ காண்ற கனவு நிச்சயமாக நல்லதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த கனவுக்கு தாற்பயம், நல்ல தாற்பயம் கிடைக்கும், நல்ல தாற்பயம் கிடைக்கும். எத்தனையோ
பேர் கனவு காண்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கனவுன்றது இருக்கிறே, இது நபித்துவத்தினுடைய நுபுவத்தினுடைய 46 பகுதியில் ஒரு பகுதி. இது 46 பகுதியில் ஒரு பகுதி காணக்கூடிய கனவு. அந்த கனவுக்கு தாற்பயம் இருக்குது. இந்த அரசன் கனவு கண்டான், ஆச்சரியமான கனவு. அது கனவுல வந்துட்டு முஸ்லிம் காண்ற கனவுக்கு தாற்பயம், காவிர் காண்ற கனவு தாற்பயம் இல்ல. ஒரு காவிர் காணக்கூடிய கனவுக்கு தாற்பயம் இருக்கும். கனவு கண்டான் அரசன். இந்த கனவை கண்டோன்னே எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டார், ஒரு கனவு கனவுண்டு கண்ணப்பா, இந்த கனவுக்கு என்ன தாற்பயம் சொன்னாங்க. காலு அவ ஆசு அஹ்லாமின், இது ஒரு சும்மா நினைவு, ஒரு பகல் கனவு, இதுக்கு ஒரு தாற்பயம் இல்ல, இது தூக்கி ஒரு பக்கமா வீசி போட்டாங்க. புத்தர் சொன்னாரு, இல்ல இல்ல, மரியல் இருக்கிறாரு யூசுப் என்ற பேர்ல, அவர் நிச்சயமாக தாற்பயம் சொன்னா சரியாத்தான் இருக்கும். எனக்கு அவர்கிட்ட ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அரசில் ஹுமா என்ன அனுப்புங்க நீங்க யூசுஃபிடத்துல, நான் போய் கேட்டு வாரேன். யூசுப் அய்யுஹ ஸித்தீக் அஃப்தினா ஃபீ ஸர்இ பக்கராத்தின், போய் கேட்டாங்க, யூசுஃபே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், எங்க அரசர் கனவு கண்டிருக்கிறாரு, இந்த கனவுக்கு என்ன தாற்பயம் என்று கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த கனவை வச்சு ஸ்டடி பண்ணினாங்க. மிஸ்ர் நாட்டில் வரக்கூடிய எகானமிக் கிரைசிஸ், ஃபுட் கிரைசிஸ், 15 வருஷத்துக்கு பிறகு இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸ் வரப்போகுது. இதைத்தான் கனவுல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 15 வருஷத்துக்கு பிறகு. என்னப்பா 15 வருஷம் நாங்க வாழுவோமா பூமிக்கு மேல? நீங்க வாழ மாட்டீங்க, மக்கள் வாழுவாங்க இன்ஷா அல்லாஹ். அனலைஸ் பண்றாங்க. 15 இயர்ஸ்க்கு பிறகு இந்த நாட்டில் ஒரு கிரைசிஸ் வரும். 7 வருஷத்துல ஒரு கிரைசிஸ் வரும். அந்த கிரைசிஸ் 7 வருஷத்துக்கு நீடிக்கும். அப்படியே 14 வருஷம் 15 வருஷத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த கட்டத்தை தான் அரசனுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கிறான். இதுக்கு அரசன் கண்ட கனவு வெறுமனே ப்ராப்ளத்தை தான் கண்டாரே தவிர ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷனை காணல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த கனவுக்கு தாற்பயம் சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த கனவு ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்திருக்குது, இந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் இதுதான் என்றத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்யூஷனை கொடுத்து அனுப்பினாங்க. சொல்யூஷனை கொடுத்து, இதுதான் சொல்யூஷன், இதை பின்பற்றுக்கோ. அரசன் ஆச்சரியப்பட்டான். அவரை கொண்டு வர சொல்லி பெரிய சம்பவம், குர்ஆனில் வரக்கூடிய சம்பவம். அன்பான சங்கையான சகோதரர்களே, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆட்சியை பொறுப்படுத்தாங்க. ஃபைனான்சியல் கண்ட்ரோலராக மாறிட்டாங்க. இப்ப அவர் தான் ஃபைனான்சியல் கண்ட்ரோலர். சுப்ஹானல்லாஹ். அவர் கையில் எடுத்தோடனே இப்ப இவர் வேலை செஞ்சாரு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. நான் கனடாவில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். கையெடுத்தாங்க பொறுப்பை. இப்ப 7 வருஷத்துடைய உணவு அப்படியே சேர்க்கிறாங்க. 7 வருஷத்துக்கு கபடாவில் சாமானிக்குது. 7 வருஷத்துக்கு பஞ்சம் வரும், கிரைசிஸ் வரும், ஃபுட் கிரைசிஸ் உருவாக போகுது. 7 வருஷத்துக்கு சாப்பாடு ஸ்டாக் பண்றாங்க. மாஷா அல்லாஹ், சாப்பாடு அப்படியே ஸ்டாக் ஆகுது. சொன்னாங்க மக்களுக்கு 7 வருஷத்துல மழையில்லா போயிடும், எக்ரிகல்ச்சர் செய்ய முடியாது, தண்ணி இல்ல, காணி பூமி எல்லாம் வறண்டு போயிடும். அரசாங்கம் தான் உங்களுக்கு சாப்பாடு தரும், கூப்பன் சிஸ்டத்துல சாப்பாடு கொடுப்போம். சரி, எல்லாம் சரி. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லாம் சிஸ்டம் சரி, ஆனா ஒரு ப்ராப்ளம் உருவாகும். என்ன ப்ராப்ளம் தெரியுமா? 7 வருஷத்துக்கு மக்கள் சும்மா சாப்பிட்டுட்டு 8வது வருஷம் வேலை போங்க பிடிக்கும். 7 வருஷம் சும்மா தின்னுட்டு 8வது வருஷம் இந்த இல்ல நீங்க வேலைக்கு போக பிடிக்கும். இதனால தான் இஸ்லாம் சொல்லுது, ஒருத்தனுக்கு ஹதியா கொடுக்கவான, ஒருத்தனுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி. ஒருத்தனுக்கு ஹதியா கொடுக்கவான, ஒருத்தனுக்கு என்ன செய்யுங்க? வேலை கொடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க அரசனை பார்த்து, சாப்பாடு சும்மா கொடுக்காதே, ஜொப்ப உருவாக்கு, மார்க்கெட்ல வேலையை உருவாக்குங்க. வேலைகளை உருவாக்கி மக்களுக்கு சொன்னாங்க, கைத்தொழில் ஊடுகள்ல சாமான் செய்யுங்க. அந்த சாமான விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டை உருவாக்குறாங்க. இந்த மார்க்கெட்ல சாமான விற்கணும். அந்த சாமான வித்த காசுக்குத்தான் நாங்க சாமான் தருவோம். இது சும்மா இல்ல. இன்றைக்கு உலகத்தில் வெஸ்டர்ன் உலகம் என்னெல்லாம் செய்யறாங்களோ, ஜொப் உருவாக்குறாங்க, ஜொப் ஓரியன்டன்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. நான் சும்மா கேட்கிறேன் கதைக்கு. ஒரு ஆள் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு பணக்கார மனுஷன்,
அல்ல சல்லிக்குது. உதாரணமா நிஸ்தாஜர் மாதிரி என்ன செஞ்சாரு, ஒத்தரை பார்த்தாரு, கஷ்டப்படுறாரு, பாவம் ஜொப் இல்ல. சரி சரி இங்க வாங்க வாப்பா, நீங்க ஜொப் ஒன்று செய்ய தேவையில்லை, சும்மா நீங்க வீட்டுல நான் மாசம் மாசம் $10,000 $10,000 25ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றேன். சரி, இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. இந்த மனுஷன் பார்த்தா உண்மையிலே சரி எனக்கு இந்த ப்ராமிஸ் கிடைச்சிக்குது, எனக்கு 25ஆம் தேதி ஒவ்வொரு மாசமும் என் அக்கௌண்ட்ல $10,000 எனக்கு கிரெடிட் ஆகிடும், எனக்கு போதும் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி போட்டு இவர் 5 நேரம் பள்ளிக்கு வராரு, தொழுகிறார், எல்லாம் சரி மாஷா அல்லாஹ், விஷயம் நடந்து போகுது. 2 இயர்ஸுக்கு பிறகு மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வு வரத்தான் செய்யும். இவர் ப்ராமிஸ் பண்ணால் சொன்னார் வந்துட்டு எனக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டம், எனக்கு இப்ப தரையலா, இதுக்கு பிறகு நீங்க உங்களோட ஓன பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கு, எப்படி நடுக்கடல்ல கொண்டு வைத்து கையிட்ட மாதிரி கவி ஆகிடும். இல்ல, அவர் அப்படி சொல்லல. இவர் வந்தாரு, விசாரிச்சு பார்த்தார் ஒரு ஆளை, இதை மார்க்கம பார்த்தா அவருக்கு ஜொப் ஒண்ணும் இல்லை, அவருக்கு காசியும் இல்லை. சரி, இவர் நேரே போனார் அவருடைய ஆபீஸுக்கு. அங்க வைத்து பார்த்தா ஆபீஸ்ல எல்லாம் மாஷா அல்லாஹ் எல்லாம் ஆக்கிபைட், யாருமே பேலன்ஸ் இல்லை, எல்லாம் ஆக்கிபைட் ஆயிக்குது, வேகன்சி ஒண்ணுமே இல்லை. என்ன செஞ்சாரு தெரியுமா, ஒரு ஜொப்பை உருவாக்கினார். ஒரு ஜொப்பை உருவாக்கினார். ஏற்கனவே ஜொப்புக்கு ஆட்கள் போதும், 10 பேர் தான் தேவை. 11வது ஆளை போட்டு டேபிளையும் போட்டு ஒரு ஆபீஸையும் வச்சு ஒரு இதையும் போட்டு ஜொப்பை உருவாக்கினாரு. என்ன ஜொப் உருவாக்கினாரு, அங்கல போற ஃபைலை இந்த வழியால போவீங்க, நேரே நேரே போற ஃபைலை இங்க இந்த டேபிள்ல வைத்து அந்த டேபிள் போட்டுமே அவர் ஒரு சைபர் நெட் என்ன சரி செக் பண்ணி சொல்லி இப்படி ஒரு ஃபைல் உருவாக்கி அவரை உட்கார வச்சு போட்டு சம்பளம் கொடுக்கிறாரு. அங்கே $10,000 கொடுக்கிறாரு. இப்போ கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம், இந்த 2 இடத்துல $10,000 கொடுக்கிறாரு, 2ல எது நல்ல வாப்பா, எது நல்ல? இஸ்லாம், இதெல்லாம் இஸ்லாம். நான் சொல்றேன், கனடாவுக்கு நீங்க வந்து இன்றைக்கு 25 வருஷம் இன்னமும் அவர்ஸ் கணக்கில் வேலை செய்த புத்தாலித்தனம் அல்ல, நாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கணும். அவர்ஸ் கணக்கில் ஒர்க் பண்றோம் இல்ல. இன்றைக்கு நாங்க சொல்லணும் 25 வருஷம் இந்த நாட்டுக்கு வந்து, ஏன் பாப்பா எங்கட ஒரு ஆளுக்கு இந்த பள்ளியை தனியா வாங்கிறாது? இஸ்லாமியெல்லாம் இது சும்மா உள்ள விஷயம் அல்ல. சார் 2 வருஷத்துல வந்துட்டு அவருக்கும் சொன்னாரு, எனக்கு உண்மையில உங்களுக்கு காசு யாருக்கு கேடாது, இப்ப ஏன் ஜொப்பு கால் போதும், நீங்க ஜஸாக்கல்லாஹ் ஹைர் வேலிலிருந்து நின்று கொண்டாரு. இப்ப மாஷா அல்லாஹ் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்காரு. இப்ப சிவி அடிப்பார், சிவி உண்டு, அந்த சிவியில போடுவார் என்னது, நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த கம்பெனியில இன்னாலே கீழே வேலை செஞ்ச எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவருக்கு எங்கே கூட சிவியை கொடுக்கணும். I have experience, Canadian experience. I work for this company. I got a salary, இன்னைக்கு payroll, பேசிட்டு இன்னைக்கு $10,000 எனக்கு கிடைச்சிக்குது. நான் இன்னும் இப்ப $10,000 கேட்கல, எனக்கு 8,000 தாங்க, பிரச்சனை இல்லை, I will work with you. அவருக்கு சிவியை கொடுக்கணும். இந்த சும்மா வாங்கினாருக்கு என்ன சிவி கொடுக்க? சும்மா காசு திண்டா என்ன சிவி கொடுப்பாரு? அங்க இந்த 2 வருஷம் நான் சும்மா தின்னேன். நான் யோசிப்பான், ஏண்டா கம்பெனிக்கு வந்தவன் சும்மா தின்னுவானைக்கும், சும்மா தின்னவான யாரும். ஹார்ட் ஒர்க் பண்ணி தின்னுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்கம்ல வாழ வாழம், உழைச்சி தின்ன பாருங்க, இன்கம்ல வாழ வாழம். இன்னைக்கு எங்க வாப்ப மாதிரி வச்சுக்கேன், நான் தான் கஷ்டப்பட்டேன் அப்பா, பிள்ளைகளை கஷ்டப்படுத்த கூடாது, ஒரு பில்டிங்கை வாங்கி வச்சிடுவோம், இன்கம் வரட்டும் மாசம் மாசம். எங்கிருந்து? மூத்த மகனுக்கு ஒரு பில்டிங் டொரண்டோல, 2வது மகனுக்கு ஒரு பில்டிங் டவுன் டவுன்ல, 3வது மகனுக்கு ஒரு பில்டிங் ஸ்காப்ரோல. எவ்வளவு ரெண்ட் வருது மாஷா அல்லாஹ்? ஒவ்வொரு மகனுக்கு $25,000, $25,000 மாசம் ரெண்ட் வாரத்துக்கு பிள்ளைகளுக்கு வச்சிக்கிறேன்ற பாப்பா செஞ்ச நடவா கெடுதி வச்சிருங்க பாப்போம். பொண்ணும் செய்யல, பிள்ளைகளை சோம்பேறியாக ஆக்கிட்டு ஒத்தாயிட்டாரு. வாப்ப பிள்ளைகளை சோம்பேறி ஆக்கிட்டு ஒத்தாயிட்டாரு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்கம்ல வாழ பழக வேண்டாம், சம்பாரிச்சு சின்ன பழகுங்கோ.
சும்மா சொல்லுங்க பாப்போம். வீட்டுல 2 அவர் இருந்தான் பிரச்சனை, வீட்டுல 2 அவர் இருந்தா பிரச்சனை. இன்கம்ல வாழ்ற மாப்பிள்ளா வீட்டுல நீப்பலடா எப்படிக்கும் பிரச்சனை. வீட்டுல 2 அவர் 2 நாள் இருந்தா பிரச்சனை வருகிறது. 30 நாள் வீட்டுல எப்படிக்கு நோடவாடே. இதெல்லாம் இஸ்லாம். நாங்க எப்பவும் யோசிக்கோம் எல்லா விஷயத்தையும் இஸ்லாத்தை வச்சு. இஸ்லாம் பெரிய இடத்துல பேசிக்க, சும்மா நாங்க நினைக்கிற மாதிரி சின்ன மார்க்கம் அல்ல இது. எப்படி பொருள் திரட்டோணும், எப்படி எக்கானமியை வளர்க்கணும், நாங்க கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். நான் இன்னும் ஒன்று அழகா சொல்லித்தாரேன். குர்ஆன்ல ஒரு சிங்கிள் ஆயத்து காட்ட மாட்டீங்க சேவிங்க பத்தி. சேவிங் இல்ல இஸ்லாத்துல. இன்னல்லதீன யக்னிதுன الذهب والفضة, தங்கம் வெள்ளியை சேமிக்கிறீங்க. அப்படியே என்ன செய்றீங்க? சலாத்துல பேங்க் அக்கவுண்ட கேட்டா என்ன? இல்ல சேவிங் லீக் கொஞ்சம் சேவிங் பண்ணி வச்சிக்கிறேன். என்ன வச்சிக்கிறேன்? என்ன சேவிங்? எப்ப? 12 வருஷமா. என்ன டார்கெட்? அசல்வர மாசம் மாசம் ஒரு $1000 சேர்க்கிறேன். எவ்வளவு காலம் ஆயிக்குது? 5 வருஷம் ஆயிக்குது. அல்லாஹ் சொல்றான் இவங்களுக்கு பெயின்ஃபுல் அதாபிக்குன்னு சொல்லி. சேமிக்க இல்லாது. அந்த பணம் முதலீடு செய்யப்பட வேண்டும். என்ன முதலீடு செய்யப்படும். ஹதீஸ் ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். இதெல்லாம் விளங்குறா? இதெல்லாம் நாங்க பார்க்கறல. ஹதீஸ்ல வந்து இருக்குது 3 பேர் குகைக்குள்ள போனாங்க. 3 பேர் துவா கேட்டாங்க. குகைக்குள்ள போனா கல்லு வந்து மூடிச்சது, துவா கேட்கறாங்க. ஒருத்தர் துவா கேட்டார், யா அல்லாஹ் உம்மக்கு வாபக்கு இப்படி செஞ்சா எனக்கு உதவி செய், கல்லுக்குள்ள பணிய வைத்திருக்கு. 2வது ஆள் துவா கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பு இருந்துச்சு, இப்படி துவா கேட்டான், அல்லாஹ் உதவி செஞ்சான். 3வது ஆள் துவா கேட்டார், ஆச்சரியமான துவா. உதாரணமா வச்சுங்களேன், எங்கட வீட்டுல ஒருத்தர் வேலை செஞ்சாரு. அவருக்கு வீசா இல்ல, இல்லீகலா ஒர்க் பண்றாரு வச்சுக்கொள்ள. உதாரணமா ஒரு மாசம் சம்பளம் கொடுக்கிறது. மாசத்துக்கு அவர் சம்பளம் $1000. 15 நாள் ஒர்க் பண்ணாரு. 16ஆம் நாள் போலீசால பிடிச்சு அனுப்பிட்டான், ரிப்போர்ட் பண்ணிட்டான். இப்ப நாங்க என்ன செய்வோம்? ஆகப்பெரிய தக்குவாதாரி என்ன செய்வாரு? 15 நாள் ஒர்க் பண்ணிக்காரு, $500 கொடுக்கணும். அந்த 500 எடுப்பாரு, ஒரு அன்லப்ல போடுவாரு, அப்படியே நல்லா கம்பு ஒட்டுவாரு, அதுக்கு பேர் என்ன செய்வாரு? பேர் எழுதுவாரு, இது இன்னாருக்குரிய காசி என்று வச்சிடுவாரு. மிச்சம் போனா கொடுக்கலடர் மௌத்தாக சொல்லிட்டு மௌத்தாகிடுவாரு. மகான் இப்படித்தான் ஒரு ஆள் என்று வேலை செஞ்சாரு, அவருடைய காசு எனக்கு $500 எப்ப சரி வந்து கேட்டா கொடுத்துருக்கும் சொல்லி மௌத்தாரு. மகான் சொல்லுவார், என் வாப்பா போல சாதிஹான மனுஷன் நான் கண்டே இல்ல, என் வாப்பா மௌத்தாக இப்படி சொல்லிட்டு மௌத்தான சொல்லி. வாப்பா சாதிஹான மனிதர் இல்ல, இஸ்லாத்தினுடைய பார்வையில வாப்பா துரோகம் செஞ்சு மௌத்தாகிறாரு. ஒரு நாள் ஒருத்தர் வேலை செஞ்சு சம்பளம் வாங்காம போனாரு. ஒருத்தர் சொல்றாரு துவா கேட்க, யா அல்லாஹ் எனக்கு ஒருத்தர் கூடி வேலை செஞ்சாரு, சம்பளம் வாங்காம போனாரு, அந்த சம்பளத்தை நான் கொடுக்கறதுக்கு பார்த்தேன், அவரை காணல. நான் என்ன செஞ்சேன்? அந்த சம்பளத்துக்கு ஒரு ஆட்டை வாங்கினேன். அந்த ஆடு பெரிய மந்தையாக மாறிச்சுது. அந்த ஆட்டை பராமரிக்கிறதுக்காக வேண்டி சில ஆடுகளை வித்து ஒரு அடிமையை வாங்கினேன். அந்த அடிமையை போட்டு தான் அந்த ஆட்டை நான் மெயின்டைன் பண்ணினேன். ஆடு பெரிய பட்டியாக மாறிவிட்டது. கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து கேட்டாரு, என் சம்பளத்தை தாங்கோன்னு சொல்லி நான் அவருக்கு சொன்னேன், இது எல்லாமே ஓண்டலாம் வாப்பா எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னேன். இது சொல்லித் தருகிறதுன்னா ஒரு நாளுடைய சம்பளம் கூட எங்கேயும் பேச்சு சும்மா பிளாக் ஆகக்கூடாது. அது சேர்க்குலேஷன் இருக்கக்கூடாது, எப்பயும் சுத்தி கொண்டே இருக்கணும். எனக்கிட்ட இருக்குது போதும் என்ற மனப்பான்மையில் எனக்கிட்ட இருக்குது, நான் 100 ஏழைகளுக்கு ஜொப் கொடுக்க போறேன். எனக்கு போதும், எனக்கு போதும் அல்ல, எனக்கு போதும் சரி, நான் 100 ஏழைக்கு ஜொப் கொடுக்க போறேன். 100 ஏழைகளுக்கு வேலை செய்யட்டுமே. இஸ்லாம் சொல்லுது, அவனுக்கு கொடுக்கிற சதகாவை விடவும் சிறந்ததுதான் அவனுக்கு ஜொப் கொடுக்கிறது. ஜொப் கொடுக்கிறது. சதகா கொடுப்பீங்க, கொடுத்தா முடிஞ்சா முடிஞ்சு. அவனுக்கு ஜொப் கொடுக்கிறீங்க, என்ன இப்ப கண்ணியமா வாழுவான். அவன் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் அப்படியே வெளியே கொட்டும். இதெல்லாம் இஸ்லாம் பேசக்கூடிய உண்மைகள், இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய யதார்த்தங்கள். இஸ்லாம் வெறுமனே தொழுகிறத்தையும் நோன்பையும் குர்பான மட்டுமல்ல, எக்கானமி. உங்களுடைய எக்கானமியை நீங்க எப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணணும், உங்களுடைய எக்கானமியை நீங்க எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிர்வாகத்தை எடுத்து படிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட எக்கானமி கான்செப்ட் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க சொன்னேன். பெரிய டீப்பான சப்ஜெக்ட் இது.
அல்லாஹ்வுடைய சிந்தனையில வாழ பழகுவோம். நான் எங்கே வந்துட்டு நிப்பேன், தூக்கத்துல வந்து கனவுல வந்து அங்க வந்துட்டேன். எங்கட தூக்கத்தையும் இபாதத்தாக நாங்க மாற்றுவோம். எங்கட தூக்கத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனை, எங்கட தூக்கத்திலே அல்லாஹ்வை நாங்க மறக்க மாட்டோம். சொன்னாங்க லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மகனை பார்த்து, அன்பு மகனே, ஒரு நாளும் நீ அல்லாஹ்வை மறக்காதே. இரண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு மறக்காம இருக்க செய்வானாக. இரண்டாவது சொன்னாங்க, மௌத்த மறக்காதே, மௌத்த மறக்காதே. இது ரெண்டே எப்பயும் கண்ணுக்குள்ள வச்சுக்கோ. ஒரு கண்ணில் அல்லாஹ், இன்னொரு கண்ணில் மௌத்து. எனக்கு மௌத்து வரும். என்னோட ஓதினாக்கள் எத்தனையோ பேர் இல்ல வாப்பா, எங்களோட ஓதினாக்கள் எத்தனையோ பேர் இல்ல. நாங்க ஓதி கொடுத்த மாணவர்கள் எத்தனையோ பேர் இல்ல. நாங்க ஓதி கொடுத்த மாணவர்கள். ஒரு புள்ள கண்டியில தஹசீலாகி வீட்டுக்கு போனாரு, மௌலவி பட்டம் எடுத்து வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு சந்தோஷமா போனார் வாப்பா. வீட்டுக்கு போயிட்டு 2 நாள்ல கோல் வருது, ஆள் மௌத்துன்னு சொல்லி. மௌலவி பட்டம் எடுத்து கொண்டு போனவரே, வயசாளி அல்ல. இன்னமத்தர் மாஷா அல்லாஹ் ஓதி முடிச்சிட்டு பள்ளியில தொழுவிக்கிறாரு, பைக்ல போறாரு, எக்ஸிடென்ட் பண்ணுது. எக்ஸிடென்ட் பண்ண காயம் உள்ளவன் தொலைச்சிட்டான், சும்முள்ளவன் நோத்தாகிட்டார். அடே காயம், ஒரு ஆளு காயம், பெரிய காயம். அவருக்கு கொண்டு அவரைக்கார் மாஷா அல்லாஹ் பெண்டேஜ் போட்டுக்கொண்டு பின்னுக்கு போனவர். அவர் சொல்ற எனக்கு கொண்டும் இல்லன்னு சொல்லி, நான் நல்ல ஃபிட், எனக்கு கொண்டும் இல்ல. 2 நாள்ல கேட்டு அவர் மௌத்தான். என்னையா உள்ளுக்கால பிளட் பீடிங் ஆகி. நானும் ஜனாதா தொழுவிச்சேன், ஆச்சரியமான ஜனாசா. கிட்டத்தட்ட நினைக்கிற 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னால் நோம்புல ஒரு சின்ன புள்ள ஜனாசாவை கொண்டு வச்சுக்குது. ராவு 2 மணிக்கும் நோம்புல. ஆச்சரியம். அன்றைக்குத்தான் நான் முதலாவது முறை கண்டேன். ஜனாசா வச்சுக்கு தொழுவிக்கிறதுக்கு சஃப்ல நிக்கிற யார் தெரியுமா? சஃப்ல நிக்கிற ஜனாசாவுடைய வாப்பா, வாப்பட வாப்பா, அவருடைய வாப்பா. ஜனாசா முன்னுக்கு வச்சிக்குது, ஜனாசாட வாப்பா, வாப்பட வாப்பா, அவருடைய வாப்பா. அப்ப இருக்கிறாரு மாஷா அல்லாஹ், அப்பட வாப்ப இருக்கிற மாஷா அல்லாஹ். சின்ன பிள்ளைக்கு ஜனாசா தொழுவிச்சிரும். உலகத்தில் பிறந்ததுக்கு முறை இருக்குது, போறதுக்கு முறை இல்ல. மௌத்த மறக்காம வாழுங்கோ. யாருக்கு மௌத்துடைய ஞாபகம் இருக்குமோ அவங்க மன்னிப்பு கேட்காம வாழ மாட்டாங்க. எனக்கு மௌத்து வரலாம், நான் மௌத்தாக வந்தவன். யாருக்கு மௌத்துடைய சிந்தனை இருக்குமோ அவங்க சண்டை பிடிக்க மாட்டாங்க, அவங்க யுத்தம் செய்ய மாட்டாங்க, அவங்க அடிச்சு கொள்ள மாட்டாங்க, அவங்க புறம் பேச மாட்டாங்க, அவங்க கோல் சொல்ல மாட்டாங்க, அவங்க பிறவை இன்சல்ட் பண்ண மாட்டாங்க, பிறவை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்பயும் பார்ப்பாங்க, ஐயோ உங்களை பத்தி பேசுற நேரம் அல்ல, எனக்கு மௌத்து வரலாமே, ஏன் ரூஹு போகுமே. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மௌத்து, எப்படிப்பட்ட மௌத்து. நியாஸ்மாலே மௌத்தால் எப்படி மௌத்தாளாரு? கொழும்புல வாழ்ந்தவர் எங்கேயோ போனவர் அங்க மௌத்தாகிட்டார். அவரை நினைச்சிருக்கல்ல. உங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். மக்கள் மௌத்துக்கு காரணம் சொல்லுவாங்க, ஆனா மௌத்துக்கு காரணம் இல்ல. சும்மா மௌத்து வரும், சும்மா மௌத்து வரும். தாடி பழுத்தா விளைவிக்கொங்க, மௌத்துக்குரிய காலம் வந்துட்டுது. பேர புள்ளைய கொண்டு கையில தாராரு. அல்லாமா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கையில அவங்களோட மகன் ஹாரூன் ஒரு புள்ளைய கொண்டு கொடுத்தாங்களா, வாப்பா புள்ள கிடைச்சிக்குன்னு சொல்லி புள்ளைய கையில வச்சு கொண்டு சொன்னாங்களாம், இந்த பேர புள்ளே என்ன மௌத்தத்தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. இந்த புள்ள சொல்லுது என்ன தெரியுமா? அப்பா நான் வாழ வந்திருக்கிறேன், நீங்க போங்கோண்டுதான். அப்பா நான் வாழ வந்திருக்கிறேன், இடத்தை காலி பண்ணுங்கோன்றார். யார் சொல்லுது? புள்ள என்ன சொல்லுது? இடத்தை காலி பண்ணுங்கோ, நான் வந்திருக்கிறேன். மௌத்த மறக்கவானும். எங்க உம்மா, எங்க எத்தனையோ பேருடைய உம்மா கபர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருடைய மனைவி கபர்ல, எத்தனையோ பேருடைய பிள்ளைகள் கபர்ல, எத்தனையோ பேருடைய பேரம் புள்ள கபர்ல. சுப்ஹானல்லாஹ். நாங்க மௌத்த நம்பி வாழ்கிறோம், ஆனா சண்டே பிடிக்கிறோம், புறமும் பேசுறோம், கோலும் செல்றோம், பிரிஞ்சியும் இருக்கிறோம், யூனியனாக இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ்.
சுப்ஹானல்லாஹ். இரக்கமா சொல்றேன் அன்பான சகோதரர்களே, கிட்டத்தட்ட தானே எங்கட முழுத்த காமல் ஒருத்தர் தஸ்கர் ஒருத்தர் கனடாக்கு வார தம்பி, நான் நம்புற வெங்கூர் கைக்கும் தம்பிய வழியனுப்ப வாராறு வந்துட்டு, தம்பி வாராறு வந்துட்டு தஸ்கரில் இருந்து எங்க ஊர்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு, நான வாராறு வந்துட்டு கொழும்புல இருந்து தம்பிய முசாபாசத்துக்கு ஏர்போர்ட்ல வச்சு, தம்பியில மகனும் 20 வருஷம் மகன் அங்கிருந்து வாராங்க ஏர்போர்ட்டுக்கு கனடாக்கு வாரத்துக்கு. எனக்கு எங்க தெரியா, கனடாக்கு வாரத்துக்கு வார வழியில் இவங்க வாராங்க கொழும்புல இருந்து. சுப்ஹானல்லாஹ், வார வழியில ஜாயில வச்சு ஒரு லொரியில வந்து அடிபட்டா on the spot வாப்ப மௌத்து, on the spot வாப்ப மௌத்து. மகன் இன்று வரைக்கும் கோமாளிக்காரு. இன்னைக்கு நடந்து கிட்டத்தட்ட 2 மாசம் நிற்கும். நல்ல ஆச்சுங்க, நல்ல ஆச்சுங்க. மௌத்தாக வந்திருக்கிறோம். قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم. எந்த மௌத்தை விட்டும் நாங்க ஓடுறோமோ அந்த மௌத் எங்கள்கிட்ட வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ், வந்து சேரும். எப்படி மௌத் வரும் யாருக்குமே தெரியா, எப்படி மௌத்தாகுவேன் யாருக்குமே தெரியா. சிலாக்கள் தூங்குறாங்க எலும்பல் அப்படியே மௌத்தாகிட்டாங்க, சிலாக்கள் சுஜூதுக்கு போற எலும்பல் மௌத்தாகிட்டாங்க. மக்களுடைய மௌத் ஆச்சரியமான மௌத்து வருது. சில மக்கள் குடிச்சாங்க, மது போதில் அப்படி இருக்கிறாங்க, சால வடியுது, வெள்ள நுர போகுது, அப்படியே மௌத்தாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மௌத்தும் பார்த்திருக்கிறோம். உங்களை நான் பயமுறுத்தல்ல, நடந்த ஒரு ஹக்கச்சோட கேட்டுக்கோங்க. 43 வருஷ புள்ளை உண்டு, கண்டியில கல்யாணம் முடிச்சிருக்குது, ஆபீஸ்ல வேலை செய்யற ஹக்கு, ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு புள்ளைய கூட்டி கொண்டு நூறலி போய்த்தாரு. ஆபீஸ் அவர்ஸ் அங்க போனா போய்த்து தங்கி நின்ற ஹோட்டல்ல ரெஸ்ட் ஹவுஸ்ல இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுது. ஹார்ட் அட்டாக் உடனே ரெஸ்ட் ஹவுஸ் உள்ளாக்களும் எந்த பிள்ளையோட போனாரோ, எந்த பொம்பளை பிள்ளையோட போனாரோ அந்த பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டு போய்த்து நூறலி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. நூறலி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணக்கூடிய கார்டியன் யாரு? இந்த பொம்பளை பிள்ளை சைன் பண்ணிட்டா, நான் தான் கார்டியன். அங்க ட்ரீட்மெண்ட் சரி வரல, அனுப்பினாங்க பேராதனைக்கு. வார வழியில பேராதனை வச்சு யார் மௌத்து? ஆள் மௌத்து. இப்ப மையத்தை ரிலீஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஞாபகம் இத மையத்தை ரிலீஸ் பண்ணணும். மையத்துடைய உம்மா வாப்பா, மையத்துடைய பொண்டாட்டி, மையத்துடைய நானா தம்பி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் அத்தாரிட்டி சொல்லுது சைன் பண்ணினால் வந்து ரிலீஸ் பண்ணட்டும். யார் சைன் பண்ணட்டும்? சைன் பண்ணினால் ரிலீஸ் பண்ணட்டும். we are answerable. hospital authority சொல்றது நான் answerable. கடைசிக்கு என்ன செய்ய? கடைசிக்கு என்ன செய்ய? அந்த சிங்கள புள்ள அவட உடுப்புடுத்து கொண்டு அவ முறையா வந்தா சைன் அப் பண்ணிட்டு அவ போடா. இது மையத்துக்கு மட்டுமல்ல கேவலம், முழு குடும்பத்துக்குமே கேவலம். இது இப்படிப்பட்ட நிலைமையை விட்டு அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பானார். நல்ல மௌத் அல்லாஹ்ட்ட கேளுவோம், நல்ல மௌத் அல்லாஹ்ட்ட கேளுவோம். யாவல் நீ பொருந்திக் கொண்ட நிலைகளை மௌத்தாக்கிடு. குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்தாகட்டும். உம்மட துஆவோட மௌத்தாக பார்ப்போம், வாப்போட துஆவோட மௌத்தாக பார்ப்போம். காபத்துல்லாஹ் பாத்துக்கொண்டு மௌத்தாகுவோம், நோம்பு பிடிச்சுக்கொண்டு மௌத்தாகுவோம். நல்ல மௌத் அல்லாஹ்ட்ட கேளுவோம். பாவம் செய்யக்குள்ள யோசிங்கோ, இப்ப மௌத்து வந்தா எப்படி இருக்கும்? எனக்கு பாவத்தை என்கேஜ் ஆகணும், பாவத்தை செய்கிறேன், எனக்கு இப்ப மௌத்து வந்தா எனக்கு மட்டுமல்ல கேவலம், எனக்கு பின்னால் உள்ள அத்தனை பேருக்கும் கேவலம். இது நல்லா யாருக்கு வாழ்க்கையில
சொன்னாங்க லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம், வாழ்க்கையில ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்றை மறக்காதே, ஒன்று அல்லாஹ்வை நீ மறக்காதே. ரெண்டாவது சொன்னாங்க உன்ட வாழ்க்கையில ஒரு நாளும் மௌத்த மறக்காதே, மௌத்த ஞாபகம் வை. எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் மௌத்து வந்துட்டா முடிஞ்சு வாப்பா, முடிஞ்சு. உடம்பு நாத்தமடிக்கும். இன்றைக்கு எல்லாம் பாதுகாக்கிறோம் இல்ல, எங்கட ரூஹ நாங்க அழகுபடுத்தணும், எங்கட ரூஹ நாங்க சண்டையாக்கணும், எங்கட மௌத் அழகாக்கணும். மக்கள் பார்த்து சொல்லணும், ஜனாசாவை பார்த்து மாஷா அல்லாஹ், வாழ்வதாக இருந்தா இவரை போலத்தான் வாழணும், மௌத்தாகுவதாக இருந்தா இவரை போல மௌத்தாகும். ஜனாசாவை பார்த்து சொல்லணும் மக்கள், அடே இங்க வா வாப்பா, இவன் மௌத்தும் மனமாக இருக்குது, இவன் வாழ்க்கையும் மனமாக இருக்குது. எத்தனையோ பேரை பார்த்தோம் மௌத்தாக இருக்கிறாங்க, சிரிச்சு கொண்டே இருக்கிறாங்க வாப்பா, முகத்தை பார்த்தா சிரிச்சு கொண்டே இருக்கிறாங்க, புன்முறுவல் போத்துக் கொண்டே இருக்கிறாங்க. சொல்றாங்க தூங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஒரு நாள் எனக்கும் வரணும், ஒரு நாள் உங்களுக்கும் வரணும். ஏன ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது, என குழந்தைகளும் என குடும்பமும் என ஜனாசாவுடைய விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. என்ன சூழ இருக்கக்கூடியவங்க, ஜனாசாவை பார்க்க வந்தவங்க, ஜனாசாவுக்கு வந்தவங்க, எங்கட நலவுகளை பேசக்கூடிய ஒரு நாள் உருவாகணும். எங்கட நலவுகளை பேசணும். கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு நலவுகள் பேசுறாங்க. அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஜனாசாவாக அப்படிப்பட்ட மௌத்தை நாம் அனைவருக்கும் தான் நசீபாக்குவானாக. அப்படிப்பட்ட ஒரு நாள் எங்களுக்கு வரணும், அந்த நாள் எங்களுக்கு அல்லாஹ் நனவாக்கி தருவானாக. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மற்ற ரெண்டையும் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான அழகான மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட மௌத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் கேவலமான மௌத்தை மட்டும் பாதுகாத்துடுவாயாக. அல்லாஹ் கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாத்துடுவாயாக. மக்கள் பார்த்து காரி துப்பக்கூடிய மௌத்தை விட்டும் பாதுகாத்துடுவாயாக. அல்லாஹ் நீ பொருந்திக் கொண்டிருந்த மௌத்தை நசீபாக்கிடுவாயாக. உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. அன்புக்குரியவனே, கிருபையுள்ளவனே, எஜமானனே யா அல்லாஹ், மௌத்தும் உன்னுடைய கையில யா அல்லாஹ், ஹயாத்தும் உன்னுடைய கையில யா அல்லாஹ். எங்களுக்கு நீண்ட ஆயுளை நசீபாக்கிடுவாயாக, நல்ல அமலையும் நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் அழகான மௌத்தையும் நசீபாக்கிடுவாயாக, கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக, மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக, மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக. நீ பொருந்திக் கொண்ட நிலையில மௌத்தாக்கிடுவாயாக. உன்னுடைய அன்பை பெற்று நல்ல மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. கலிமா சொல்லிக்கொண்டே மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ, எத்தனையோ பேருடைய பெற்றோர்கள் யா அல்லாஹ், எத்தனையோ பேருடைய பெற்றோர்கள் யா அல்லாஹ், எத்தனையோ பேருடைய மனைவிமார்கள் யா அல்லாஹ், எத்தனையோ பேருடைய கணவன் யா அல்லாஹ், எத்தனையோ பேருடைய குழந்தைகள் யா அல்லாஹ், எத்தனையோ சகோதரிய பேர குழந்தைகள் பேர பிள்ளைகள் யா அல்லாஹ் கபராளிகளாக மாறிவிட்டார்கள் யா அல்லாஹ், மௌத்தாகி விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை நல்ல காரியங்கள் பங்கு கொடுத்துடுவாயாக யா அல்லாஹ். நம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராக இருப்பார்களோ, எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் யாரெல்லாம் கபரை எடுத்தார்களோ அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக, அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக. யார் என்னுடைய மௌத் அழகாக்கி வைத்திடுவாயாக, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்துடுவாயாக. உன்னை விக்கர்ல உன்னை ஞாபகத்தில் வாழ தௌஃபீக் செய்வாயாக. யார் உன்னை விக்கர்ல உன்னை ஞாபகத்தில் வாழ தௌஃபீக் செய்வாயாக. நம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபிய்யில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.